அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன், என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்துடலாமா? வாங்க. கடைக்குள்ளே நுழைந்தோனே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக கூறணும். ஏன்னா தூண்கள் அதிகமாக வைத்திருக்காங்க. அதே நேரத்தில் அழகான வேலைப்பாடும் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபாலோடு பார்த்து அவங்களுடைய கேஷ் கவுண்டரை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா அழகான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. சரிங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் டீலாக்ஸ் கிச்சன்னு சொல்லிட்டு இந்த இடமும் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடமும் நல்லா வசதியாக இருக்குது. நல்ல ஒரு ஓப்பன் கான்செப்டில் இருக்குங்க இந்த இடம். ரொம்ப அழகான ஓவியங்களை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கோசி கோனர்லாம் வேறு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே தூண் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம இந்தியாவுக்கெல்லாம் போனால் அந்த பழைய வீடுகளெல்லாம் அந்த தூண் ரொம்ப அழகாக இருக்கும். இது அதை ஞாபகப்படுத்துது. எந்த இடத்துலையும் உழைத்தவங்களுக்கு சில நேரங்களில் அங்கீகாரம் தரப்படுவதில்லை. ஆனால் இந்த கடையோட முதலாளி ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் முற்படுறேன். இந்த கடை முதலாளி இங்கே வேலை செஞ்சவங்களுக்கு எலக்ட்ரிக் ஆகட்டும், இல்லாட்டி சாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டிசைனராக இருக்கட்டும், அவங்கள என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு பிரியாணி வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு அழகா பிரியாணியும் கொடுத்து மனதுக்கு சந்தோஷமா கொடுக்குறாரு. வாங்க. வணக்கம் சார், பேசலாமா? உங்க பேரு சொல்லுங்க சார். கார்த்திக். இந்த இடத்துல டிசைன் நீங்க தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எத்தனை நாள் ஆனிச்சு இந்த இடத்த நீங்க டிசைன் பண்ணி? ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஆஹா. சார், பிரியாணி எப்படி இருக்கு சார்? நீங்க தான் முதல் ஃபுட் ரிவ்யூ கொடுக்கணும். கண்டிப்பாக பிரியாணி சூப்பரா இருக்கு. உங்க ஊர்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கா சார் பிரியாணி? கண்டிப்பா அந்த ஃபீலிங் இருக்கு. இருக்கு கண்டிப்பா. சரி, அப்ப இந்த இடத்த ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்கீங்க. பெயிண்டிங் நாங்க தான், அதே மாதிரி அவங்க ஹோட்டல் சீப் அது ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். சந்தோஷம் சார். உழைத்தவர்களுக்கு எப்போதும் அங்கீகாரம் கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்பது ஒரு பிரார்த்தம் தானே. சரி, பிரியாணிலாம் எப்படி இருக்கு மக்களே? சூப்பர் டீலாக்ஸ் கிச்சன் இங்கே தான் நான் வந்திருக்கேன். முதல்ல ஆர்டர் பண்ணியிருக்கிற டிஷ் கிராப் சூப் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே வாங்க. இப்போ நான் கிராப் சூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிராப் சூப் வாங்க. நல்ல மல்லித்தடியெல்லாம் கிள்ளி போட்டு அவ்வளோ உரப்பா இல்லாமல் நல்ல இதமாக இருக்கு. கிராப் சூப் பாஸ். அடுத்த டிஷ் கேரட் 65 சாப்பிட்ருவோம். அடுத்தது நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது கேரட் 65. எங்கே போனாலும் கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கேரட் 65 சாப்பிட்டு பார்த்துருவோம். சரியா, இதை நல்லா கோட் பண்ணியிருக்காங்க. பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இப்ப கண்ணை மூடி இந்த கேரட்டை யாராச்சும் கொடுத்தாங்கன்னா இது கேரட் தான் சாப்பிட்றோன்னு தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேரினேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சுவையா இருக்குங்க. கண்டிப்பா இதை நீங்க சாப்பிடணும். கேரட் 65 நீங்க ஒரு வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். ஆஃப்டர் ஆல் கேரட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ல. அடுத்தது நான் மெனுவில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா சூப்பர் டீலாக்ஸ் கிச்சன் உடைய பிரபலமாக வர போகின்ற ஒரு டிஷ். இது கண்டிப்பாக இறாள்லேயே புளிச்சக்கீரை இறால் பண்ணியிருக்காங்க. கொங்குரா ப்ரான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க சாப்பிட்ருவோம். அடுத்தது சொன்ன மாதிரி கொங்குரா ப்ரான்ஸ். புளிச்சக்கீரையிலே இறாலை போட்டு மேரினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்லாவும் பரட்டி இருக்காங்க. இந்த புளிச்சக்கீரையோட இந்த ஃப்ரெஷ்ஷான ஈரால் நல்லா ஒரு வெள்ளை சாதத்தில் போட்டு பரட்டி நல்லா சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க.
கொஞ்சம் கசப்பு, அதே நேரத்தில் வந்து அந்த இறால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வாசமும் கூட. ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கு. தேவைப்பட்டா உங்களுக்கு இன்னும் அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். அதே அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. I like it. அடுத்தது கொஞ்சம் சிக்கன் பிரியாணியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடலன்னா எப்படி? சோறு நல்ல உதிரியா இருக்கு. அப்புறம் இந்த கோழியோடைய சுவை வந்து மெருகேறுது. இந்த பிரியாணி சூப்பர் குட். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வணக்கம். சூப்பர் டீலக்ஸ் கிச்சனுக்கு நம்ம இருக்கோம். இங்க தான் நான் சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேங்க. ஆனா இந்த அழகான ரெஸ்டாரண்ட் ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா, வணக்கம் சார், ஸ்ரீதர் சார். வணக்கம் மேடம், வணக்கம். இந்த புதுமையான ஒரு ரெஸ்டாரண்ட் முயற்சி தான் என்னன்னு சொல்லுங்க. என்ன புதுமையா கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறீங்க? எனக்கு என்னன்னா பேசிக்கலி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தமிழ்நாடு விசிட் பண்ணும்போதெல்லாம் காரைக்குடி அதெல்லாம் விசிட் பண்ணும்போது அந்த அந்த வுட் ஸ்டைல், அந்த பில்லர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுல இருந்து எனக்கு என்ன ஆசைன்னா இந்த ஆம்பியன்ஸ்ல எங்கேயாவது என் வீடோ இல்லை சாப்பாடு கடை ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு ஆசை. அதுதான் இந்த ஆம்பியன்ஸ் கொண்டு வரதுக்கான மெயினான காரணம். அதுக்கப்புறம் சாப்பாடு விஷயத்துலன்னா நான் வந்து பேசிக்கலி ஆந்திரா, படிச்சது எல்லாம் வந்து சென்னை. ஸோ வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஸோ எனக்கு தெலுங்கு சாப்பாடு நம்ம சிங்கப்பூர் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்னோட மெயின். அது வெறும் தெலுங்கு சாப்பாடுனா வரமாட்டாங்கல்ல. அதனால எனக்கு இந்த செட்டிநாடும் பிடிக்கும், இந்த தெலுங்கு சாப்பாடு பிடிக்கும். ஸோ செட்டிநாடு தெலுங்கு கலந்து மிக்ஸ் பண்ணணும்னா மக்களை கொண்டு வந்தா கண்டிப்பா என்னோட தெலுங்கு சாப்பாடு டேஸ்ட் பண்ண பிடிக்காது. இதுதான் என்னோட சீக்ரெட். என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த அழகான தூணும் சரி, இங்கோட கான்செப்டும் சரி, கிரியேட்டிவ் தானே. கண்டிப்பா தமிழ் சாப்பாடும் சாப்பிடுங்க, ஆந்திரா சாப்பாடும் சாப்பிடுங்க, ஏன் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுடைய ரெஸ்டாரண்ட் இந்த புதுமையான அது நீங்க இந்த வர ஞாயிற்றுக்கிழமை இதை கண்டிப்பா வரணும் சார். ஏன்னா கிராண்ட் ஓப்பனிங் கண்டிப்பா அனைவரும் வாங்க. இந்த கிராண்ட் ஓப்பனிங்ல வந்து அனைவருடைய பிரார்த்தமும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.